ஜாவாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ரொம்ப சென்டிமெண்டான ஒரு டெக்னாலஜின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஒரு கோடு எக்ஸிக்யூட்டிவ் இருக்குங்க. இதில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற கோடெலாம் எங்கேயோ போட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்க. ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர் மூலமாக என்ன பண்ணுவோன்னா பைத்தான் பைத்தான் இல்லாமல் ஒரு வீடியோ பண்ணுறதுன்றதே வந்து என்ன நினச்சிக்கொண்டு பார்க்க முடியல. ஏன்னா ரெகுலராக பைத்தான் பற்றி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சின்ன வயசில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வெரி ஸ்ட்ராங் ஆக்குனது வந்து சி ப்ரோக்ராமிங் தாங்க. சின்ன வயசில் சி ப்ரோக்ராமிங் நான் படிச்சிருக்கேன். ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் காலேஜில் பண்ணும்போது நம்ம கெத்தான ஜாவாவில் தான் பண்ணுங்க. இன்னைக்கு டேட்டா சயின்ஸோட ஒரு பெரிய டெக்னாலஜி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க, நான் வந்து ஒரு பைத்தான் இன்டெல் சர்டிஃபைட் அட்வான்ஸ் பைத்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருக்கேன். இது இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, பைத்தான் படிச்சா வேலை கிடைக்குமா, சி படிச்சா வேலை கிடைக்குமா, ஜாவா படிச்சா வேலை கிடைக்குமா, எந்த டெக்னாலஜி நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாங்க, இது என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கு, அதில் எதில் வந்து நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட் வேலைக்கு போனா வந்து இதில் எந்த டெக்னாலஜி படிக்கலான்ற உங்க கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் kaashiv.info. வெல்கம் டு சேனல். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் காலேஜில் படித்த ஒரு லாங்குவேஜ் தான் சி ப்ரோக்ராமிங். இது ஒரு ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொசீஜரெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய திறன் படைத்து தான் சி ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஜாவாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ரொம்ப சென்டிமெண்டான ஒரு டெக்னாலஜின்னு தான் நான் சொல்லுவேங்க. எப்படி தான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறது கிட்டத்தட்ட கடைசி 20 வருஷங்க, இன்னும் 25 வருஷத்துக்கு இது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜாவாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதாக பேசப்படுதுன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். கிளாஸ் ஆப்ஜெக்டை வந்து பவர்ஃபுல்லாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணி அதை ப்ரோக்ராமிங் டெக்னிக்காகவே மாற்றின ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தான் ஜாவா ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. பைத்தானை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பழசையும் புதுசையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒருத்தன் தான் பைத்தான். என்கிட்ட அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி. சியில் என்னெல்லாம் இருக்கோ என்கிட்ட இருக்குது, ஜாவாவில் என்னெல்லாம் இருக்குது என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தாங்க பைத்தானுங்க. அதனால தான் வந்து மார்க்கெட் அவனுக்கு பயங்கர சூப்பராக இருக்குங்க. இவன் வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ரெண்டுமே வச்சுருப்போம். ரெண்டுமே இருக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா ஏப்பா லைன் பை லைன் கோடு நான் எழுதியிருக்கேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்னன்னு வச்சுக்கலாம், அப்படியே போயிட்டு அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இது ரெண்டுத்தையும் பண்ணுறோம் தான் நம்ம கெத்து பைத்தான் ப்ரோக்ராமிங்க. சி ப்ரோக்ராமிங்கை கண்டுபிடிச்சவர் அண்ட் டெவலப் பண்ணது யாருன்னு வந்து டென்னிஸ் ரிச்ன்ற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அண்ட் ஒரு ரிசர்ச்சர் தான் வந்து ஜாவான்ற இந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா வந்து கைடோ வேன் ராசம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தாங்க. அவருக்கு நம்ம எல்லாருமே தேங்க் பண்ண வேண்டியது இருக்கு. லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து வெறும் பிளெயின் இங்கிலீஷ் மனுஷனுக்கு மட்டும் புரியுற மாதிரி இருந்துச்சு. அது சார் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. லோ லெவல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். மிடில் லெவல்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குங்க. சி லாங்குவேஜ் வந்து ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜுங்க. மனுஷனுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச சில அசம்பிளி லாங்குவேஜையும் மெர்ஜ் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜாக இருக்கும் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஜாவான்றது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜுங்க. கம்பேரிட்டிவ்லி சி அண்ட் மற்ற லாங்குவேஜோட இது வந்து ஈஸியாக புரியக்கூடிய சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ்ன்றதோட இது ஒரு மனுஷனுக்கு புரிஞ்ச ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு தான் சொல்லுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னங்க, மனுஷனுக்கு புரிஞ்சு இங்கிலீஷில் தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபங்க்ஷன் ட்ரிவன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோடு எக்ஸிக்யூட்டிவ் இருக்குங்க. இதில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற கோடெலாம் எங்கேயோ போட்டு அதை கால் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிளாக் ஆஃப் கோடுன்னு தனியாக எடுத்து வச்சு அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் இது ஃபங்க்ஷன் ட்ரிவன் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஜாவா பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இது ஒரு பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் எழுதவே முடியாதுங்க. பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கிறதுனால இது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம்னு சொல்லாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, சியில் இருக்கிற ஃபங்க்ஷனையும் எடுத்துப்பாங்க,
ஜாவால இருக்கிற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரெண்டுத்தையும் கலந்து கெத்து பண்ணுவோம் நம்மளால பைத்தானுங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து .c அப்படின்ற லாங்குவேஜ்ங்க. ஸோ ஒரு சம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் sum.c அப்படின்ற மாதிரி எக்ஸ்டென்ஷனாக முடியுங்க. ஜாவா ப்ரோக்ராமுடைய எக்ஸ்டென்ஷன் .javaன்னு முடியுங்க. பைத்தான் ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .py அப்படின்னு முடியுங்க. சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டுங்க. இந்த ஓஎஸ்ல தான் வேலை, ஏப்பா நான் இந்த ஓஎஸ்ல தான் இன்ஸ்டால் பண்ணனா அதுக்கு விண்டோஸ்க்கான சியை கொடுப்பா, அது எடுத்து இந்த விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணுப்பா, அங்கே மட்டும் தான் அது வேலை செய்யுங்க. இது டிபெண்டன்ட் லாங்குவேஜாக இருக்கும் ஓஎஸ்க்கு. ஜாவா வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா லாங்குவேஜுமே வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட், இந்த ஓஎஸ்க்கு தான் இது வேலை செய்யுன்ற மாதிரி இருந்தப்போ எல்லா ஓஎஸ்லையும் வேலை செய்யும் ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மூலமாக எல்லா ஓஎஸ்லையும் வேலை செய்யணும்னு கொண்டு வந்ததுனால ஜாவா வந்து டெக்னாலஜியோட சரித்திரத்தையே மாற்றிடுச்சு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்க. ஒரு கோடை எழுது ஓரா, ரைட் ஒன்ஸ், எக்ஸிக்யூட் எனிவேர், ஸோ ரீட் எனிவேருங்க. ஸோ ஒரு கோடை எழுது எங்கே வேணால் வேலை செய்யன்ட்டு ஜாவா உருவாச்சுங்க. ஸோ பைத்தானுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ஜாவா மாதிரி தான் நம்மளுமேங்க பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்க. ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர் மூலமாக என்ன பண்ணுவோம்னா எந்த ஓஎஸ்ல வேணால் ரன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியாக வச்சிருப்போம் பைத்தானுங்க. சியில் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். கமெண்ட்னா என்னங்க, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், இந்த ப்ரோக்ராமை எழுதியவர் வெங்கட் அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறது தான் வந்து கமெண்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் நடுவில் சின்ன சின்ன கமெண்ட் கொடுக்குறதுங்க. அந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுங்க. அப்போ நம்ம வந்து அதை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். அந்த ஹைடிங் தான் வந்து ஸ்லாஷ் ஸ்டார், நீ இந்த ப்ரோக்ராமை எழுதியது வெங்கட் கொடுத்து ஸ்லாஷ் அப்படின்னு போடுவாங்க. ஓகே, அதான் கமெண்ட்னுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் லைன் கமெண்டிங், மல்டி லைன் கமெண்டிங்னு எல்லாமே பண்ண முடியுங்க. ஸ்லாஷ் கொடுத்தா வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டுங்க, ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வந்து மல்டி லைன் கமெண்டிங் கொடுக்க முடியும். பைத்தான் வந்து கமெண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் லைன் கமெண்டிங் பண்ண முடியும், ஆஷ்ன்றதை யூஸ் பண்ணிங்க. மல்டி லைன் கமெண்டிங்குமே பண்ண முடியும், டபுள் கோட்ஸ் மூலமாங்க. 2 டபுள் கோட்ஸ் மூலமாக வந்து மல்டிலைன் கமெண்டிங்குமே பைத்தானில் பண்ண முடியுங்க. கீவேர்ட்ஸ் இன்ட்டு ஃப்ளோட்டு இந்த மாதிரி வந்து கீவேர்ட்ஸ், வாய்டு, மெயின், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து சி ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட 32 கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டை வந்து வேறு யாருமே வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஜாவாவில் இன்னாமரஸ் அமௌண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குங்க. ஓகேவா, கம்பேரிட்டிவ்லி மற்ற லாங்குவேஜ் ஜாவாவில் ரொம்ப அதிகங்க, 63 கீவேர்ட்ஸ் இருக்குங்க ஜாவாலங்க. கம்பேரிட்டிவ்லி ஜாவான் மற்ற லாங்குவேஜோட பைத்தானில் வந்து கீவேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 33 கீவேர்ட்ஸ் வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருந்த லாங்குவேஜ்ன்ற தொட்டு வந்து ஈஸியாக டேம்பர் பண்ண முடியுங்க. அதனால் அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் அதில் கிடையாதுங்க. ஜாவா இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் வந்து 2-3 விஷயங்கள் நான் சொல்லணுங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாவா வச்சு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாங்க. அண்ட் மொபைல் ஆப்பில் இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் டாப்பில் இருக்கிறது ஜாவா தாங்க. ஸோ ஹைலி செக்யூர் ஆப்ஸுங்க, அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ் தயாரிக்கணும்னா ஜாவா தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பைத்தான் வந்து ஹேக்கிங் பண்ணுறதுக்கும் லைக் ஹேக்கிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி கோடு வந்து பைத்தான் மூலமாக எழுதுறாங்க. அதான் தெரிஞ்சுங்க. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் டூல்ஸ் எல்லாமே, ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பைத்தான் தான் எழுதியிருக்காங்க. ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து கொஞ்சம் லெஸ் செக்யூர் தான் நான் சொல்கிறேங்க. சி ப்ரோக்ராமில் வந்து அந்த காலத்து லாங்குவேஜ்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து printf அப்படின்றத யூஸ் பண்ணி தான் ஹெல்லோ printf லைக் printf அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான்லாம் பிரிண்ட்னு சிம்பிளாக முடியும், இங்கே printf அப்படின்ற மாதிரி அப்படின்னா எடுக்கிறதுக்கு scanfன்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ சி லாங்குவேஜ் எதுக்கு முக்கியமாக பயன்படுதுன்னா வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டருக்கு உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே வந்து இந்த காலத்துலையும் C++ தான் மைக்ரோசாஃப்ட் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட ஹார்ட்வேர் கூட இன்டர்வேட் பண்ணுற மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்றைக்கும் சியில் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் மற்ற லாங்குவேஜோட இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு பெக்யூலராக தனித்துவமாக இருக்குங்க. சிம்பிளான லாங்குவேஜ் தாங்க, யார் வேணால் படிக்கலாங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தாங்க, ஜாவா இன்றைக்கும் ஏன் ஃபேமஸ்னால் வந்து ஒரு ஹைலி செக்யூருங்க. எல்லா இடத்துலையுமே எல்லா விதத்துலையுமே ஃப்ளெக்சிபிளாக பயன்படுத்தக்கூடிய தன்மையும் திறனும் படைத்ததுங்க. அதனால தான் ஜாவா இன்றைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஜாவாவை எல்லாருமே படிக்கலாங்க, ஈஸியாக இருக்குங்க. ஸோ கோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானில் வந்து சிம்பிளிஃபைடாக எழுத முடியும். மற்ற லாங்குவேஜ் தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, பைத்தானில் ஒரே பிரிண்ட்டு ஹலோ கொடுத்தா பிரிண்ட் ஆகிடுங்க. ஓகேவா, பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து இன்னாமரஸ் அமௌண்ட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குங்க. அது மூலமாக வந்து எல்லா டாஸ்க்குங்க, டேட்டா அனலைசிங், டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, டேட்டா ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்டிஸ்ட்டுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, எல்லா வெரைட்டியான ஃபீல்டுலையும் இமேஜ் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க, எல்லா ஃபீல்டுமே கெத்துனா அது பைத்தான் தான். அது கூட இருக்க லைப்ரரிஸ் ஆளுங்க. சியா ஜாவாவா பைத்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சி வந்து டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஜாவான்றது பார்த்தீங்கன்னா வந்து
இன்னைக்கு இல்லை அடுத்த 100 வருஷத்துக்கு இருக்கும். பைத்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு இருக்குங்க. ஸோ ஜாவா இல்லைனா பைத்தான் இந்த 2 ஃபீல்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எது சூஸ் பண்ணுறது நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் நாலேஜ் எனக்கு வேணும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஜாவா, ரிசர்ச்சுக்குள்ளே போனால் டேட்டா சயின்ஸுங்க, மிஷின் லேர்னிங், அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல்ஸ்னால் பைத்தானுங்க. இது ரெண்டுமே டாப்பில் இருக்குங்க. கெரியர் கேப், எனி டிகிரி பாஸ் அவுட், எனி டிபார்ட்மெண்ட்டுங்க, ஐடிக்குள்ளே நுழையணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுத்தில் எது பட்சாலும் தரமான சம்பவம் பண்ணலாங்க. கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும். தைரியமாக எடுத்து படிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க. ஒரு பெரிய நம்பிக்கை நான் முடிக்கிறேங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர நான் தயாருங்க. படிக்க என்கிட்டே நீங்கள் வரலாங்க. வாழ்க தமிழ்.